ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான். தயிர் சாதம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தயிர் சாதம் வந்து லஞ்சுக்கு கொடுத்து விட்டாலும் புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். தயிர் சாதத்துக்கு பச்சரிசியில் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா 2-3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3-4 விசில் வச்சு நல்லா குழைவா ஆகுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா குழைவா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவு நல்லா வேக வச்சுக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் கூட கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு துருவி சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு இஞ்சி சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து தயிர் சாதம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும். அந்த மாதிரி ஆகாமலும் இருக்கும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். தயிர் சாதத்துக்கு ஃபுல்லாக தயிர் சேர்த்து பண்ணுறத விடையும் பாதி அளவு பால், அதை விட கம்மியாக தயிர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னாலும் சீக்கிரம் வந்து புளிக்காது. லஞ்சுக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிச்ச தயிரில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாதத்தை கூட சேர்த்து கிளறிடலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு சூப்பரான முட்டை தொக்கு பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு. அந்த ரெசிபி வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.